இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கேபிள் ட்ரெஞ்சில் கேபிள் போட்டிங்க. பேக்ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணணும். ஓகே. நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் நீங்கள் பேக்ஃபில் கிளியரன்ஸ் கொடுக்க முடியும். ஓகே. அப்போ தான் வந்து நீங்கள் பேக்ஃபில் பண்ண முடியும். அதுக்கு என்னென்ன நீங்கள் பேக்ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளியரன்ஸு ஆகணும்னா என்னென்ன பண்ணணும்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, கேபிள் புல் பண்ணிட்டீங்க. கேபிள் புல் பண்ண பிறகு கேபிளை வந்து ரோலர்லாம் போட்டு தான் நீங்கள் புல் பண்ணிப்பீங்க அண்டர் கிரவுண்ட் கேபிள் ரேஞ்சில். இந்த ரோலரில் எடுத்துகிட்டு கேபிள்லாம் ப்ராப்பராக ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். ஓகே. ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா கேபிள் டேக்கு. ஒவ்வொரு கேபிள் எத்தனை கேபிள் லே பண்ணுறீங்களோ அந்த கேபிளுக்கு வந்து அதுபோல் ட்ராயிங்கில் கேபிள் டேக் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த கேபிள் டேக் நம்பர் வந்து எவரி 5 மீட்டரில் வந்து நீங்கள் வந்து கேபிள் டேக்கை வந்து நீங்கள் அந்த கேபிளில் போடணும். அது போட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆர்எஃப்ஐ ரைஸ் பண்ணணும். ட்ரெஸ்ஸிங்கு இதை கேபிள் டேக்லாம் போட்டிங்க. போட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்எஃப்ஐ ரைஸ் பண்ணணும். ஓகே. ஆர்எஃப்ஐ ரைஸ் பண்ணி அதில் என்ன செக் பண்ணணும்னா கண்டினியூட்டி அண்ட் மெக்கர் செக் பண்ணி ஓகேனா அதுக்கு பிறகு தான் நீங்கள் பேக்ஃபில் கிளியரன்ஸு கொடுக்கணும் சிவில் டீமுக்கு. ஓகே. இது ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங்கு, அப்புறம் வந்து கேபிள் டேக்கு. எவரி 5 மீட்ரு கேபிள் டேக் போடணும். இது வந்து நான் சொல்கிறது ஐலண்ட் கேஸில். ஐலண்ட் கேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் அண்டர் கிரவுண்டில் மேக்ஸிமம் வந்து அண்டர் கிரவுண்டில் தான் நம்ம கேபிள்லாம் லே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பேக்ஃபில் கிளியரன்ஸு கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். ட்ரெஸ்ஸிங்கு, அதுக்கு ஒரு கேபிள் டேக்கு அஸ்போர்ட் ட்ராயிங்கு, அந்த கேபிள் டேக் கொடுத்துருப்பாங்க. ஓகே. அது எஸ்எஸ்ஸில் தான் கேபிள் டேக்கு வித் எஸ்எஸ் டை வச்சு எவரி 5 மீட்டர் வந்து கேபிள் டேக் போடணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் ஆர்எஃப்ஐ ரைஸ் பண்ணி என்ன பண்ணணும், கேபிள் டெஸ்ட் பண்ணணும். பிஃபோர் பேக்ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், கேபிள் டெஸ்ட் பண்ணணும். என்ன செக் பண்ணுவாங்க, கண்டினியூட்டி செக் பண்ணுவாங்க, மெக்கர் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி ஓகேனா அதுக்கு பிறகு பேக்ஃபில் பண்ணுறதுக்கு சிவில் டீமுக்கு கிளியரன்ஸ் கொடுக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து அண்டர் கிரவுண்டில் கேபிள் போட்டு பேக்ஃபில் கிளியரன்ஸ் கொடுக்குறது இப்படி தான் கொடுக்கணும். ஓகே. இதெல்லாம் பண்ணால் தான் நீங்கள் பேக்ஃபில் கிளியரன்ஸ் கொடுக்க முடியும். ஓகே. டேரெக்டாக கேபிள் போட்டு பேக்ஃபில் பண்ண முடியாது. ஓகே. ஆர்எஃப்ஐ ரைஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டில் ஆர்எஃப்ஐ ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி கேபிள் ட்ரெஸ்ஸிங், கேபிள் டேக்லாம் போடணும். அதுக்கு பிறகு ட்ரெஞ்செல்லாம் கரெக்டாக க்ளீனாக இருக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் ஆர்எஃப்ஐ ரைஸ் பண்ணி டெஸ்டிங் பண்ண பிறகு தான் பேக்ஃபில் பண்ண முடியும். ஓகே.